எப்படி அவர் சின்ன இதுலேருந்து எவ்வளோ பெருசாகி கண்டா தூரம் விலகி நிற்கும் தெய்வம். அப்போது நமக்கு ஜாதகம் பேசலை, சாமியும் பேசலை அப்படின்னா அந்த வெறுமனே அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. அதாவது நான் கேள்வி கேட்பேன். அதே மாதிரி தான் ரொம்ப படிக்காமல் சுமாராக இருக்காங்க, இவனை சினிமாவில் சேர்த்துங்கன்னு சொல்லுவேன். அப்போ நாங்களாம் படிக்காமல் வந்துட்டோன்னு சொல்லுவேன். தனிப்பட்ட முறையில் நம்ம தொழில் பண்ணுறோம், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தை படித்து பார்க்கும்போது நான் 72 வயசில் செத்துருவேன்னு இருக்கு. அது ஏமாற்றமா இல்லையான்றதான். வணக்கம். நடிகர் ராதாரவி, டத்தூர் ராதாரவி, அமரசேவல் ராதாரவி, இப்படி நிறைய பட்டங்கள் இருந்தாலும் இது ஒரு புதுமையான ஒரு கலந்துரையாடல். இது எப்படின்னா, எப்பயுமே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவேன். இது முதல் முறையாக ஒரு கலந்துரையாடல் இது. ஏன்னா என்னுடைய நண்பர்னு சொல்கிறத விட என்னுடைய தம்பின்னு சொல்லலாம், சகோதரன். நாங்கள் ஒரு 20 வருஷம் பழக்கம். எப்படி அவர் சின்ன இதுலேருந்து எவ்வளோ பெருசாகி இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்கிறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா என்னை பற்றி நீங்கள் தான் சொல்லணும், உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை சொன்னார். நான் சொன்னேன், கரெக்டு, வெறுமனே அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. அதாவது நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. இல்லை நான் என்ன மாதிரி கேள்வி கேட்பேன், அது யாருக்கு தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். இல்லை இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் இப்போ கேட்குறோம்ல, ஜாதகத்தை சொல்கிறீங்க, நாங்கள் ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்குறோமா அப்படின்னு நான் கேட்டேன். சரி, நான் உங்கள்கிட்ட பேச முடியாது, நான் வந்துடுறேன்னு சொன்னார். அது மாதிரி கோயம்புத்தூரில் இவர் இருக்கார், பேர் மணிகண்டன். ரொம்ப சாதாரணமாக சிறு வயசுலேருந்து பார்த்ததுனால ரொம்ப சாதாரணமாக பார்த்தேன். பட் எனக்கு டெஃபினட்டாக அவர் முகத்தில் ஒரு தெளிவு இருந்தது. அந்த முக தெளிவு என்னென்னா, நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு வருவார்னு. ஆனால் அவர் முகத்தை பார்த்தோன்னா நான் சொன்னது அவருக்கு, சினிமாவில் இல்லைங்களே, நல்லா இருக்கீங்களே, ஹீரோ மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஹீரோ மாதிரி தானே சொல்லுவோம். அதாவது நம்ம ஊர் பக்கத்தில் அந்த ஒரு பழக்கம் இருக்குல்ல, ஏங்க அவன் தருதலையாக சுற்றிட்டு இருக்காங்க, இந்த மிலிட்ரியில் சேர்த்து விடலாமான்னு பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. மிலிட்ரி என்பது நாடை கேட்கக்கூடியது இல்லையா? அதே மாதிரி தான் ரொம்ப படிக்காமல் சுமாராக இருக்காங்க, இவனை சினிமாவில் சேர்த்துங்கன்னு சொல்லுவேன். அப்போ நாங்களாம் படிக்காமல் வந்துட்டோன்னு சொல்லுவேன். அது மாதிரி தான் சொல்கிறேன். அவர் ஹீரோவை பார்த்தோம்னா ஒரு ஹீரோன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ அழகாக லட்சணமாக இருப்பார். பட் அவர் விடாப்பிடியாக இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டு விட்ட மாதிரி ஒரே லைனில் இருந்தார். ஏன்னா எய்ம் மஸ்ட் பி ஒன். அந்த எய்ம் ஒன்றா இருந்ததை வெற்றி அடைய முடியும்னு உதாரணம் மணிகண்டன் ஃப்ரம் கோயம்புத்தூர். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளாச்சு நம்மளும் பார்த்து, நம்மளும் ஒரு 20 வருஷமாக பழகிட்டு இருக்கோம். ஆமாம். ஏன்னா நீங்கள் தான் எங்களை பார்த்து முதல்ல சொன்னீங்க, என்னையும் சரத்குமாரி முதல்ல பார்த்து சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் நடிகர் சங்கத்தில் தங்குவீங்க. இப்போ அஃப்கோர்ஸ் வளர்ச்சி ஆகிடுச்சு. ஆனாலும் அப்போ வரும்போது சொல்லியிருக்கீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு. அதனால் என்ன ஆகுன்னா, உங்களை ஏன்னா அசைக்கவே முடியாது. நீங்கள் இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டாந்துருவாங்க. அது ஏமாற்றமா இல்லையான்றது அப்புறம் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி மாற்றமும் வந்தது. அது மாதிரி நீங்கள் பல விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, எனக்கு எப்பவுமே ஃபோன் பண்ணி நிறைய சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி உங்களால் கிரகிச்சு சொல்ல முடியுது? நம்மளுடைய டேட்டா பார்த்து டைம் கொடுத்து நம்ம பார்த்ததை வச்சு அப்பப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை எடுக்கும்போது நான் பார்ப்பேங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு அதை உடனே அப்டேட் பண்ணுவேன். இந்த பிரச்சனை இதான்னு சொல்ல முடியுமா உங்களால்? முடியும்ண்ணா. அதாவது ஒரு டேட்டா பர்த்து அந்த டைம் மட்டும் கரெக்டாக எழுதியிருந்தால் அதை வச்சு நம்ம நாளைக்கு பிரகாரம் கணிச்சு இந்தந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு எந்தெந்த வயசில் என்ன நடக்கும் அப்படிங்கிற கோச்சார பலன் இருக்குண்ணா. அந்த கோச்சார பலன் பிரகாரம் நம்ம பார்த்து சொல்லலாங்க. ஜோசியர் மாநாடு மாதிரி நிறைய பேர் பேசும்போது நான் கேட்டேன். இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிறக்கும் நேரத்தை விட தாய் தகப்பன் ஒன்றா சேர்றாங்கல்ல, அந்த நேரத்தில் கிரகிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவ்வளோ க்ளீனாக கிரகிப்பீங்க? அப்படி ஒரு டைம் இல்லைங்க. அதாவதுங்கிறது இப்போ ஜோதிடங்கிறது ஒரு கடல். அதாவது அது நிறைய விதங்கள் சொல்லலாங்க. பட் அது உண்மை ஆகாதுங்க. எப்படின்னா, நம்ம பிறந்த டைம் தான் நமக்கு தெரியும். இப்போ ஒரு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ருதுவான டைமே சரியாக கணிக்க முடியாது இல்லைங்க. அப்படி இருக்கும்போது அந்த டைமெல்லாம் அவ்வளோ சாத்தியம் இல்லைண்ணா. பிறந்த டைம் தான் உங்களுக்கு ஜனனம் தான் உண்மைங்க. அப்போ நீங்கள் ஜாதகம் பார்த்து சொல்கிறீங்களா, இல்லைன்னா இது வழிமுறையாக கற்றுக்கிட்டு சொல்கிறீங்களா? இப்போ நாங்கள் 9 தலைமுறையாக
எங்களுடைய பாரம்பரிய வாழையடி வாழையாக பார்த்துட்டு இருக்கிறோம். உங்கள் பூர்வீகமே. ஆமாங்க. நமக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் எவ்வளவு வசதி இருந்தாலும் நம்மளுடைய வம்சத்தில் யாரோ ஒருத்தர் இந்த ஜாதகத்தை எடுத்து கையில் எடுத்து பார்க்கணுங்க. எங்களுடைய குலத்தொழிலே ஜோதிடம் தாங்க. நம்ம வந்து பாரம்பரியமாக பார்க்குறதுங்க. இல்லை, ஏன்னா நீங்கள் சிலதெல்லாம் வந்து என் ஜாதகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதை ஒத்துக்கிறேன். இருந்தால் கூட சில டைமில் பேசும்போது கூட நான் கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த டைமில் இப்போ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிலாம் எனக்கு சொல்லியிருக்கீங்க நிறைய. இதெல்லாம் எப்படி அவர் சொல்கிறாருன்னு நான் யோசிப்பேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து உடனே நடக்குமா இல்லைன்னா கொஞ்சம் நாள் தள்ளி நடக்குமா? நம்மளுடைய ஜாதகம் கரெக்டாக இருந்துச்சுன்னு வைங்கன்னா சொல்கிறது கரெக்டாக நடக்கும்னா அதனுடைய பலன், அந்த திசை, அந்த புத்தி, அந்த கோச்சாரம், அதாவது சூட்சமம் அதிசூட்சமம், அது பிரகாரம் நம்ம கணித்து கரெக்டாக சொல்லிடலாங்க. நமக்கு இந்த டயத்தில் இது வரும்பொழுது இவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும். அது மழை போல் வர்றது கூட பனி போல் விலகலாம். அது நம்மளுடைய வழிமுறையில் இருக்குதுங்க. சரி, ஜாதகம் என்பது உலகம் பூரா ஒன்று தானே? ஆமாங்க. அதில் பாம்பு ஜாதகம்னு சொல்கிறாங்க, அப்புறமா வேறு இன்னொரு ஜாதகம்னு சொல்கிறாங்க. இங்கேவே இந்தியாவுக்குள்ளேயே இந்த பக்கம் பிறந்தா பாம்பு ஜாதகம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பக்கம் பிறந்தா வேறு ஒரு ஜாதகம்னு சொல்கிறாங்களே, இந்த ஜாதகத்துக்குள்ளேயே கிளாஷ் இருக்கு. அதாவது வந்து நாளிகை பிரகாரங்க. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தினுடைய பண்பாடு அப்படிங்கிறது வேறுங்க, இப்போ பண்பாடு வேறு. ஆனால் பொதுவாக நாளிகை சூரிய உதய நாளிகை வச்சு தான் ஜாதகத்தை எடுக்கணுங்க. நம்ம பிறந்தனுடைய டைம் வச்சு சூரியனுடைய நாளிகை வச்சு தான் எடுக்கணுங்க. அது வந்து கன்னியாகுமரியில் ஒரு டைம் உதிக்குங்க, அதே நேரம் பார்க்குற அமெரிக்காவில் ஒரு டைம், சென்னையில் ஒரு டைம், இப்படி வந்து கோயம்புத்தூர் இப்படி வந்து கணிக்கும் பொழுது அதாவது அந்தந்த இதுக்கு வந்துங்கிறது கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஆனால் மாற்றங்கள் வந்தாலும் அந்த சூரிய உதய நாளிகை மட்டும் கரெக்டாக எடுத்து நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்குமுங்க. ஆனால் வந்து ஜாதகம் ஜோதிடங்கிறது ஒன்று தாங்க. நம்ம பிறந்த டைம் நேரம் மட்டும் கரெக்டாக இருந்தால் உங்கள் ஜாதகம் போய் போகாது. ஆனால் ஜோதிடம் சொல்லக்கூடியவங்கன்னா மாற்றி சொல்லலாம். ஆனால் நம்ம ஜாதகம் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஜாதகம் தப்பாக போகாதுங்க. என்னுடைய ஜாதகத்தை பார்க்குறீங்க சொல்கிறீங்க, பட் நீங்கள் கூட்டணின்னு சொல்லும் போது என்னுடைய ஜாதகம், என் பையன் ஜாதகம், என் மனைவி ஜாதகம்லாம் பார்க்கணும்ல? கண்டிப்பாங்க. நான் தொழில் வந்து உங்களுக்கு சார்ந்ததுங்க. அதாவது வந்துங்கிறது ஆயில் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு சார்ந்தது. அதாவது நம்மளுடைய வாரிசோட ஜாதகத்தில் அப்பாவுக்கு ஆயில் ஆகப்பட்டது மாற்றங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதே நேரம் பார்க்குறப்போ தன்னுடைய வாழ்க்கை திருமணங்கிறது அவங்கவுங்களுக்கு சார்ந்தது. அப்படி பார்க்குறப்போ நம்ம 5 பேர் குடும்பத்தில் நம்ம ஏதாவது ஒரு பொதுவாக ஒரு வீடு கட்டுறோம், இல்லை வேறு ஏதாவது வந்துங்கிறது ஒரு பொதுவாக ஒரு காரியம் பண்ணலான்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி ஜாதகம் வச்சு தான் பார்க்கணும். இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம தொழில் பண்ணுறோம், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகம் ஓகேங்க. பிஸ்னஸ் ரீதியாக பார்க்க நம்மளுக்கு ஓகே. ஆனால் பொதுவாக நம்ம குடும்பத்துக்கு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஜாதகம் ஃபேமிலி ஜாதகம் வச்சு பார்த்தா பண்ணணும். நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை வந்து ஜாதகம் தான் சொல்லிடுறீங்க. கலைஞர் சொன்னது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு கேள்விக்கு பதில் கேட்கப்பட்டது ஒரு பத்திரிகையாளர் மூலிமா, அவர் மூலிமா தெரிஞ்ச விஷயம் அது. அவர் கேட்டார், இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் அப்போல்லாம் சாமி கும்பிட்ற ஒரு மாதிரி தெரியுது, ஏன்னா இப்பதிப்பட்ட குங்குமம்லாம் வச்சுருக்கீங்க, பகுத்தறிவுன்றது இப்போ தானே ஆரம்பிச்சிங்க, அதனால் ஐயா நீங்கள் வந்து பிறக்கும் போது ஜாதகம் எழுதியிருப்பாங்கல்ல உங்கள் வீட்டில்? அவர் உடனே ஆமான்னு சொன்னார். ஜாதகம் எழுதுனாங்க. அந்த ஜாதகப்படி நடந்திருக்கா? நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, அழிக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கீங்க, நல்ல ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் படித்தவர்கள் கிடையாது, இப்படி கேட்குறாரு. சரிங்க. அவர் எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிட்டு, ஜாதகம் இருந்தது, அந்த ஜாதகத்தை படித்து பார்க்கும்போது நான் 72 வயசில் செத்துருவேன்னு இருக்குது சரி சொன்னாங்க. ஆனால் இப்போ எனக்கு வயசு 90 ஆகுதுன்னு சொல்லிட்டு சிரிச்சார். சரிங்க. சிரிச்சது என்னென்னா, அவர் இது உண்மைன்னு சொல்கிறாரா பொய்ன்னு சொல்கிறாரான்னு தெரில, அதை தான் கேட்குறவங்கள. அதாவதுன்னா அவருடைய ஜாதகத்தில் அப்படி எழுதியிருக்கலாம், அந்த ஏட்டில் எழுதியிருக்கலாம். ஆனால் அவருடைய வாரிசு பேரங்குழந்தைங்க அவங்க யாரோ ஒரு ஜாதகத்தில் அவருக்கு ஆயுள் வந்து அதிகரிச்சிருக்கலாம், அல்லது அவர் செய்த புண்ணியம் தான தர்மம் அவருடைய நல்ல எண்ணம் அந்த தெய்வமாக பார்த்து கொடுத்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கலாம் அந்த ஆயுள். அதான் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, குடும்ப ஜாதகம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா அவங்க மருமக ரொம்ப நல்ல சாமி கும்பிடுவாங்க, துர்காம்மா. இவர் நல்லா ஆகணும்னு சொல்லி ஜனங்க பூரா கும்பிட்டுருக்காங்கல்ல, அந்த பலம் வேறு சேருமில்ல. ஏன்னா அவரெல்லாம் 100 வயசு வரைக்கும் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் வேறு. ஆனாலும் நான் அரசியல் பேச வரவில்லை. எனக்கு அவரை பிடிக்கும், தட் இஸ் டிஃபர். அவரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களை பிடிக்கும். இப்போ அரசியலில் நாங்கள் பேச அது வேறு, அது வேறு லைனு, இது வேறு லைனு. நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு அவர் அப்படி சொன்னார். சொன்ன உடனே என்னையா இவர் ஜாதகம் பொய்ன்னு சொல்கிறாரா உண்மைன்னு சொல்கிறாரான்னு தெரியல. சரி. ஆனால் அவர் வந்து கடவுள் மறுப்பாளர்ன்றதுலேருந்து கொஞ்சம் கூட கீழே இறங்கலை. ஆனால் அவர் வீட்டில் வந்து எல்லாருமே நேமனிஷ்டியாக கும்பிட்றது எல்லாருமே செய்வாங்க. கண்டிப்பாங்க. எனக்கு அதான் ரொம்ப அந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து வெறும் ஜாதகம் பார்க்குறவராக இருந்தால் பரவாயில்ல மணிகண்டன். ரொம்ப பேருக்கு உங்களை பார்த்த உடனே ஜோசியர் நாடி போட்ட உடனே ஓஹோ இவர் வெறும் ஜாதகம் பார்ப்பார் போல இருக்குது, ஜாதகத்தை பற்றி சொல்லுவார் போல இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியும்,
நீங்கள் வந்து பிரசன்னம் போட்டு பார்க்குறீங்க, அது வந்து கேரளாவில் தான் அதிகமாக பார்ப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்களே, அது எப்படி கற்றுக்கிட்டீங்க அதை எப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேரளா முறை தான் அது ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் வீரபாண்டி கட்டபொம்மன் வந்து போருக்கு போகும்பொழுது அந்த பிரசனம் பார்த்துட்டு தான் அவர் போவாருங்க. அது என்ன பிரசனம் அப்படிங்கிறது? சோழி பிரசனம், தாம்பூல பிரசனம், நாளிகேர பிரசனம், வருஷ பிரசனம், யுத்த பிரசனம், இப்படி வந்து பார்த்திங்கன்னா 18 வகைகள் இருக்குங்க. இந்த சோழி அப்படிங்கிறது வந்து நம்ம வரக்கூடிய கால நேரத்தை வச்சு கடிகாரோடைய டைம் வச்சு சோழி வச்சு பார்க்குறது. அதே நேரம் பார்க்குறப்போ இந்த தாம்பூல பிரசனங்கிறது வெற்றிலை வச்சு பார்க்குறது. நாளிகேரி பிரசனம் அப்படிங்கிறது தேங்காய் வச்சு பார்க்குறது. வருஷ பிரசனம் அப்படிங்கிறது வந்து மலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சு பார்க்குறதுங்க. யுத்த பிரசனங்கிறது இந்த போர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அதாவது வந்துங்கிறது நம்ம பார்க்குறது. இப்படி பிரசனம் அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வீகத்தை குறிக்கும், குலதெய்வத்தை குறிக்கும். ஜாதகம் பார்த்து ஜாதகம் நல்லா இருக்குது, நம்ம வந்துங்கிறது அதே நேரம் திசையும் நல்லா இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் இது பண்ணால் நல்லா இருக்குன்னு ஜோதிடர் சொல்கிறாரு, ஆனால் நம்ம பண்ண அது நடக்க மாட்டேங்குது. அவர் சொல்கிற கோயிலுக்கு போகிறோம், தரிசனம் நல்லா தான் கிடைக்குது, அப்போ தரிசனம் கிடைச்சுமே நமக்கு ஒரு புண்ணியம் இல்லை, ஜாதகம் பார்த்து நமக்கு பலன் இல்லை அப்படி நம்ம நினைக்கிறவங்க பிரசன்னம் பார்த்தா அதில் வந்து நம்மளுடைய பூர்வீகத்துடைய குறைபாடுகள் ஏதாவது இருக்கா, அல்லது வந்து குலதெய்வத்துடைய குறைபாடுகள் ஏதாவது இருக்கா, இல்லை நம்மளுடைய வீடு வாஸ்து பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பிரசன்னத்தில் உங்களுக்கு வந்துங்கிறது 9 தலைமுறையான விஷயங்களும் அதில் சொல்லலாங்கண்ணா. ஓகே, பிரசன்னத்தை பற்றி சொன்னீங்க. ஜாதகம் பார்க்கும்போது பிரசன்னம் பார்க்குறீங்க, இல்லை அது தனியாக பார்க்குறீங்களா, இதை தனியாக பார்க்குறீங்களா? ஜாதகம்ங்கிறது பார்த்து ஜாதகம் நல்லா இருக்குன்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி ஜாதகம் நல்லா இருந்து ஏன் நமக்கு அடுத்த ஆப்ஷன் வரல அப்படின்னு பார்க்குறப்போ, அதாவது கிரகத்துக்கு மீறிந்து சண்டாளங்கிறது ஒரு தீய சக்தி. இந்த காற்று கருப்பு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஒரு திஷ்டியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது நமக்கு வந்து துஷ்ட கண்டா தூர விலகி நிற்க தெய்வம். அப்போது நமக்கு ஜாதகம் பேசலை, சாமியும் பேசலை அப்படின்னா அந்த துஷ்டி தேவதை என்ன அப்படிங்கிறது பார்க்குறது தான் பிரசனம். பிரசன்னத்தை பற்றி இப்போ சொல்லியிருக்கீங்க. ஆமாண்ணா. ஏன்னா அதில் 5 விழுந்தா விக்ட்ரி நல்லது, இல்லை 2 விழுந்தா இல்லை.